அதீதமாக ஏற்படுகின்ற உதிரப்போக்கு, கருப்பை, கருவாய், கருக்குழலில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள், கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள், சிறுநீர் கழிக்கும் போது உதிரப்போக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழல், கட்டுப்படுத்த முடியாத உதிரப்போக்கோடு அவதிப்படுகின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான். இதை எப்படி செய்யணும், இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போமா? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, ஆத்ம சுத்தி, மனோசுத்தி, அபியாசம், இந்த 7 தூண்களும் நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது, நோயற்ற வாழ்க்கைக்கும் நீண்ட ஆயுளுக்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய அழகான அருமருந்தாக இவை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக மோசமான நோய்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கருப்பை மண்டல தொற்று, கருப்பை வீக்கம், அதீத உதிரப்போக்கு, கருவாயில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் சார்ந்த சிரமங்களை நீக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த கருப்பையில் ஏற்படுகின்ற நோய்கள் அப்படிங்கிறது சமீப காலமாக பார்க்கும்போது ஒரு 2001ஆம் ஆண்டை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடந்த புள்ளியியல் விவர கணக்குகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, 15,000 பேருக்கு ஒருவருக்கு நடந்து வந்த கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 7,000 பேருக்கு ஒருவருக்கு நடக்கக்கூடிய சிகிச்சையாக மாறி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க பார்க்கக்கூடிய 100 பேர்ல 2 பெண்களாவது கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகி இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு அதிர்ச்சி அளிப்பதை பார்க்கிறோம். நிறைய பெண்களிடம் ஏன் சின்ன வயதிலேயே கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, கருப்பையில் ஏற்பட்ட தொற்றுகளும் அதீத உதிரப்போக்கும் கருப்பை மண்டல நோய்களும் மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விட்டது, வேறு வழியே இல்லாமல் அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டியதாகிவிட்டது அப்படின்னு சொல்றதையும் நம்முடைய தாய்க்கோ தங்கைக்கோ அக்காவுக்கோ அல்லது இரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய நேரடி உறவின் முறைகள் யாருக்கேனும் கருப்பை மண்டல தொற்றுக்களோ அல்லது கருப்பை நோய்களோ இருக்குமேயானால் இன்றைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நம்முடைய ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கொள்கைகளாக இருக்கக்கூடிய ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன். ப்ரிவென்ஷன் நோய் தடுப்பு, கியூர் உடலில் இருக்கக்கூடிய நோயை குணமாக்குவது, ரெஜுவனேஷன் ஒருவேளை வேறு வழி இல்லாமல் கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்துவிட்டாலும் கூட அந்த கருப்பையை ஆரோக்கியமாக பார்த்து கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறது தான் ரெஜுவனேஷன். இந்த ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களும் ஒன்றாக சேரும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக இந்த கருப்பை மண்டல ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நான் சொல்லக்கூடிய இந்த சுலபமான ஒரு மூலிகை தீநீரை தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே உடலில் இருக்கக்கூடிய கருப்பை மண்டலம் சார்ந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நெருஞ்சில் முள், இம்பூரல். நெருஞ்சில் முள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இம்பூரல் அப்படிங்கிறது வெண்மை நிறமான பூக்களோடு நம்முடைய கிராமங்களில் பொதுவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அழகான தாவரம். இன்றைக்கு வணிக ரீதியாக கூட சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தாவரம்னு சொல்லலாம். இது ரெண்டத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி இதை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை ஒரு மூலிகை தீநீராக நம்ம பயன்படுத்தும் போது கருப்பை மண்டல நோய்களற்ற ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். இன்றைக்கு நிறைய இளம் பெண்களை நான் பார்க்கிறேன். 14 வயது 15 வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கூட இன்றைக்கு கருப்பை மண்டல நோயினால் அவதிப்படுகின்ற ஒரு சூழலில் இருக்கிறத பார்க்குறேன். கருப்பை மண்டல நோயினால் அவதிப்படுகின்ற பெண்களாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றைக்கு சில நேரங்களில் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளில் நேரடியாக வேலை செய்து மாற்றக்கூடிய மருந்துகள் கொடுக்கப்படுவதையும், நீண்டகால பிரயோகமாக அந்த மருந்துகள் சில நேரங்களில் அறிவுறுத்தப்படும் போது அதனால் உடல் எடை சார்ந்த சிரமங்களும் படிப்புகளில் கவனமற்ற நிலை சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம்.
அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு செல்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம செய்ய வேண்டிய முதல் உதவி இந்த நெருஞ்சில் இம்பூரல் சேர்ந்த இந்த தீநீரை அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது தான். இன்னைக்கு நிறைய பெண்கள் அலுவலகம் செல்லக்கூடிய அல்லது அதீத மன அழுத்தத்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையில் இருக்கும்போது காலம் நேரம் பார்க்காமல் காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து அந்த வேலைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய மாதவிலக்கு சார்ந்த கோளாறுகள் அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம். இன்னும் சில பெண்களை நான் பார்க்கிறேன், மெத்த படித்த பெண்களாக இருந்தாலும் கூட ஒரு முறை நமக்கு பீரியட்ஸ் வரலனா என்ன, ஒரு மாதம் வரலனா என்ன, 2 மாதம் வரலனா என்னங்கிற ஒரு கவலை என்று இருப்பதையும், திடீரென்று பார்க்கும்போது கருமுட்டை பைகள் நீர்க்கட்டிகளோடு வீங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அபாய நிலையை அடைகிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த நிலை ஏற்படாமல் இருப்பதற்கும் எவ்வளவு வேலை நிமித்தமாக மன அழுத்தத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உடல் கழிவு நீக்கம் சீராக நடைபெறும் போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது போலவே கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு சுலபமான முயற்சியை நம்மால் செய்ய முடியுமேயாயின் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு ஆரோக்கியமான வழியாக இருக்கும். அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இந்த நெருஞ்சில் மற்றும் இம்பூரல் கஷாயம்னு சொல்லுவோம். 2 கிராம் அளவுக்கு நெருஞ்சில் முள்ளையும் 2 கிராம் அளவுக்கு இம்பூரல் வேரையும் 100 மில்லி தண்ணீரையும் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் குடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதவிலக்கு கோளாறுகளற்ற மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற மாதவிலக்கு கோளாறுகளற்ற ஒரு ஆரோக்கிய நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கு மற்றும் ஒரு பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. மாதவிலக்கு சீராக இருக்கிறது, ஆனால் மாதம் முழுவதுமே சிறுநீர் கழிக்கும் போது நாங்கள் பார்க்குறோம் நிறைய உதிரப்போக்கு இருக்கிறது. மாதம் முழுவதும் உதிரப்போக்கு ஏற்படுகின்ற சூழலும் பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் கூட சிறிதான அளவுக்கு சிறிதாக நிறைய உதிரப்போக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலையும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களை இன்றைக்கு பெண் குழந்தைகளை குறிப்பாக மெனோபாஸ்க்கு முன்னாடி 40லிருந்து 50 வயதுக்குட்பட்ட பெண்களில் நிறைய பேரை நம்ம பார்க்கணும். நாம் என்னதான் மருந்துகள் கொடுத்தாலும் என்னதான் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு அந்த உதிரப்போக்கு நிற்காத ஒரு நிலை ஏற்படும் போதுதான் உடல் சோர்வின் காரணமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களுடைய பலவீனம் சார்ந்த நோய்களுடைய காரணமாக அந்த குழந்தைகளுக்கு வேற வழியே இல்லாம அந்த பெண்களுக்கு கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விடுவதையும் பார்க்கிறோம். இப்ப இந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கூட நெருஞ்சில் இம்பூரல் இந்த கஷாயத்தை தொடர்ந்து ஒரு 2 மண்டலங்கள் சாப்பிடும் போது இரத்தப்போக்கு சிறுநீரில் கலந்து செல்லக்கூடிய இரத்தப்போக்கு இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இவை வேலை செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நெருஞ்சில் முள் இம்பூரல் வெந்நீர் கஷாயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் நோய்க்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 55லிருந்து 65 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு எப்படி மெனோபாஸ் ஏற்படுதோ அதே போல அவர்களுடைய உடல்ல ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஒரு கடினமான ரப்பர் போன்ற ஒரு அமைப்போடு மாறிப்போவதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பேர் தான் பிராஸ்டேட்டுடைய மாற்றம் அல்லது பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சில நேரங்களில் பிராஸ்டேட் சார்ந்த புற்றுநோயாக கூட நிறைய மாறுறதை பார்க்குறோம். இந்த பிராஸ்டேட் கேன்சர் அல்லது பிராஸ்டேட் வீக்கத்தோடு இருப்பவர்களுக்கு 2 சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஒன்று, சிறுநீர் கழிக்கும் போது சிகப்பு நிறமாக ரத்தம் கலந்து போகக்கூடிய ஒரு சிறுநீராகவும், சில நேரங்களில் சிறுநீர் கழிக்கும் போது கழித்து முடித்த பிறகு இன்னும் சிறுநீர் வருவது போல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும், ஆனால் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நின்றால் மட்டும்தான் சிறுநீர் வருகிறதுங்கிற ஒரு சிரமமும் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த 2 பிரச்சனைக்குமே தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நெருஞ்சில் முள் இம்பூரல் கஷாயம்னு சொல்லலாம். உணவுக்கு முன்பு ஒரு தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு சிறு வழக்கத்தை நம்ம வைத்து கொண்டோம்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை மண்டல தொற்றுக்கள், கருப்பையில் இருக்கக்கூடிய அடர்த்தியான திசுக்கள் சார்ந்த சிரமங்கள், கருப்பை வீக்கம் சார்ந்த நோய்கள், மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கு, இந்த கருப்பை முறுக்கி சுருக்கி வைத்தது போல ஏற்படுகின்ற சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வலிகள்,
ஆண்களுக்கு ஏற்படுகின்ற புராஸ்டேட் மாற்றங்கள் மற்றும் அதால் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சார்ந்த சிரமங்கள், அதே போல சிறுநீரில் இரத்தம் கலந்து வெளியேறுகின்ற வகையில் இருக்கக்கூடிய எந்த வகையான நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்களுடைய சிரமத்தை தடுக்க மட்டுமல்ல, பிரிவென்ஷன் கியூர் ரெஜுவனேஷன் சொல்லுகின்ற உடலில் இருக்கக்கூடிய நோய் தடுப்பு, உறுப்புகளுடைய நோய் தடுப்பு, நோய்களுடைய குணமாக்கல் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு கூட ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த ஒரு தேநீர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வாழ்நாள் முழுவதும் நோய் தடுப்புக்காக மட்டுமல்ல, நோயை குணமாக்க இந்த தேநீரை அருந்தி வந்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், ஜூன் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை திருவள்ளூரிலும் மற்றும் பிற்பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை திருப்பூரிலும், ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், ஜூன் மாதம் 5ஆம் வாரம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், ஜூன் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9994 244111 9500 946634 9500 946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில், டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை, டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர், டாக்டர் ஸ்ருதி பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தாநாத் மும்பை. பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.